இன்றைய தலைப்புச் செய்திகள். வணக்கம் நேயர்களே. உலகமெங்கும் வாழும் தமிழர்களின் நலன் சார்ந்த செய்திகள் மற்றும் முக்கிய நிகழ்வுகளை தொகுத்து வழங்குகிறோம். அரசு மற்றும் பொது செய்திகள். தமிழக அரசு அதிரடி. மக்கள் நல திட்டங்கள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் முதல்வர் முக்கிய ஆலோசனை. புதிய தொழில்நுட்ப கொள்கை இன்று அமலுக்கு வருகிறது. இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள். விலைவாசி நிலவரம். அத்தியாவசிய பொருட்களின் விலை சீராக இருப்பதாக நுகர்வோர் நலத்துறை தகவல். கல்வித்துறை மாற்றம். வரும் கல்வியாண்டில் புதிய பாடத்திட்டங்கள் குறித்த முக்கிய வழிகாட்டுதல்கள் வெளியீடு. மருத்துவ உதவி. கிராமப்புற மருத்துவமனைகளில் கூடுதல் வசதிகளை செய்ய அரசு ரூபாய் 50 கோடி ஒதுக்கீடு. முதல்வர் விஜய் மற்றும் தாவக செய்திகள். தாவக களப்பணி. தமிழகம் முழுவதும் உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்த முதல்வர் விஜய் உத்தரவு. நேரடி மக்கள் தொடர்பு. அடுத்த வாரம் முதல் மாவட்ட வாரியாக தொண்டர்களை சந்திக்க திட்டமிடும் தாவக தலைமை. தாவகவின் முக்கிய கொள்கைகளை விளக்க பொதுக்கூட்டங்களுக்கு தயார். விஜயின் அறிக்கை. இயற்கை பேரிடர் காலங்களில் தொண்டர்கள் முன்னிலையில் நின்று உதவ வேண்டுகோள். தாவக வளர்ச்சி. தாவகவில் இணையும் முக்கிய பிரமுகர்கள் அரசியல் களத்தில் பரபரப்பு. ரயில் மற்றும் போக்குவரத்து செய்திகள். ரயில்வே அப்டேட். கூடுதல் பயணிகள் நெரிசலை குறைக்க சிறப்பு ரயில்கள் அறிவிப்பு. டிக்கெட் முன்பதிவு. ஆன்லைன் முன்பதிவில் புதிய பாதுகாப்பு வசதி அறிமுகம். மெட்ரோ பயணம். நகர்ப்புற மெட்ரோ ரயில் சேவையில் நேர மாற்றம் குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பயணிகள் கவனத்திற்கு. தண்டவாள பராமரிப்பு பணி காரணமாக சில ரயில்கள் தாமதமாக இயங்க வாய்ப்பு. சாலை பாதுகாப்பு. நெடுஞ்சாலைகளில் விபத்துகளை குறைக்க புதிய வேக கட்டுப்பாடு கருவிகள் பொருத்தம். வானிலை செய்திகள். மழை எச்சரிக்கை. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. வெப்பநிலை நிலவரம். கடலோர மாவட்டங்களில் வழக்கமான கோடை வெப்பம் நீடிக்கும். மீனவர் எச்சரிக்கை. கடல் சீற்றமாக இருப்பதால் மீனவர்கள் ஆழ்கடல் பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல். விவசாயிகள் மகிழ்ச்சி. சில மாவட்டங்களில் பெய்த கோடை மழையால் பாசன நீர் இருப்பு உயர்வு. வானிலை ஆய்வு. வட மாநிலங்களில் வீசும் வெப்ப அலை குறித்த புதிய ஆய்வு அறிக்கை. வெளிநாட்டு தமிழர் செய்திகள். வளைகுடா நிலவரம். வளைகுடா நாடுகளில் பணியாற்றும் தமிழர்களுக்கான புதிய நலத்திட்டங்கள். சிங்கப்பூர் தமிழர்கள். அந்நாட்டின் முக்கிய திருவிழாக்களில் தமிழர்களின் கலாச்சார நிகழ்வுகள் முன்னிலை. இலங்கை நிலவரம். வடக்கு மாகாண தமிழர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசின் புதிய உதவி திட்டம். ஐரோப்பா செய்திகள். லண்டன் மற்றும் பாரிஸ் தமிழ் சங்கங்களின் சார்பில் நடைபெறவுள்ள கலை நிகழ்ச்சிகள். ஒற்றுமை. புலம்பெயர்ந்த தமிழர்களை ஒருங்கிணைக்க அரசு புதிய இணையதளம் தொடக்கம். இன்றைய செய்தியின் சுருக்கம் இதுதான் நேயர்களே. இந்த செய்திகள் குறித்து உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது மரியா நோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐகானை அழுத்துங்கள். நாளை புதிய செய்தியில் சந்திப்போம்.